ராமராமா ஸ்திரவாசரः சனிக்கிழமை 14ஆம் தேதி பிப்ரவரி விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 2ஆம் தேதி துவாதசி திதி மாலை 4 மணி 6 நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் சித்தி யோகா தைத்தில கரணம். இன்னைக்கு மகாப்பிரதோஷம். அதுலேயும் விசேஷமாக சனிக்கிழமையில வரக்கூடியதான சனி மகாப்பிரதோஷம். பரமேஸ்வரனை ஆராதிக்க வேண்டியதான ஒரு நாள். ராகு காலகா இன்னைக்கு காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டமானது மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம். இதன் சிறப்புகள் என்ன? ஒவ்வொரு பட்சமுமே பிரதோஷங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். மகாப்பிரதோஷே சிவமர்ச்சஜேத அப்படின்னு சாஸ்திரம். அதுலேயும் இந்த சனிக்கிழமையில வரக்கூடியதான பிரதோஷத்துக்கு ரொம்ப உயர்வை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் இது ரொம்ப அதிகமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. விசேஷமாக பரமேஸ்வரனை ஆராதிக்க வேண்டியதான நாள் என்றெல்லாம் சாஸ்திரம் கூறுகிறது. இன்றைய தினத்துல இந்த காலத்துல நிறைய மக்கள் இறை நம்பிக்கையுடன் கோவில்களுக்கு வரா. அதுலேயும் குறிப்பாக இந்த பிரதோஷ சமயத்துல நிறைய மக்கள் பரமேஸ்வரனை வழிபடுறா. இது ரொம்ப சந்தோஷப்படக்கூடியதான விஷயம். பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் நல்ல மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஞானமிச்சேன் மகேஸ்வராத் அப்படின்னு சாஸ்திரம். நல்ல ஒரு அறிவு வேணும் அப்படின்னா பரமேஸ்வரனை போய் பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றது. இப்ப பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் ரொம்ப தேவை. இன்ற சனி பிரதோஷத்துல அந்த பிரதோஷ காலத்துல ஏழைகளுக்கெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணணும். இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனம் ஆனவுடன் ஆரம்பிக்கிறது. பிரதோஷா ரஜினி முகம் அப்படின்னு கோஷம். பூஜைக்காக, அதாவது ஆலயங்கள்ல பரமேஸ்வரனை பூஜை பண்றதுக்கும் நந்தியை பூஜை பண்றதுக்கும் விசேஷமாக அஸ்தமனத்துக்கு முன்னாடியே 1:30 முகூர்த்தத்துக்கு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்ச பூஜைகள் நடக்கும். முக்கியமான பிரதோஷ காலம் அப்படிங்கிறது இந்த சூரிய அஸ்தமனம் ஆனவுடன் இருக்கக்கூடியதான அந்த சமயம் இருக்கே. 6 மணிக்கு அஸ்தமனம் அப்படின்னா அந்த 7 மணி வரை இது ரொம்ப பெரிய புண்ணிய காலம். அந்த காலத்துல நிறைய தானங்கள் பண்ணணும். அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள், இப்படி எல்லாம் நிறைய தானங்கள் பண்ணி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை அடையணும்.